ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 14 7வது ஸ்லோகம் பார்க்கலாம். சப்புனஸ்தவது பாசன பிரபாவாः ததியா காம கிருதே கிருதே விமானே வனிதா குல சம்குலோ நவாத்மா வெஹரதேவ பதேஷு தேவஹூத்யா. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். கர்தமர் அதற்கப்புறம் உன்னை நல்ல உபாசனை செஞ்ச பலத்தால் மனைவியோட எல்லா விருப்பத்தையும் நிறைவேற்ற எண்ணினார். மனைவி விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தன் தபோபலத்தாலேயே ஒரு விமானத்தை உண்டாக்கினார். அதில் நிறைய பணியார்களோடு சூழப்பட்ட அந்த விமானத்தில் 2 பேருமே இளமையை இருவர் பெற்று விட்டார்கள். பழைய இளமை பருவத்தை அடைந்து தேவர்கள் சஞ்சரிக்கும் உலகில் நன்றாக சஞ்சரித்து வந்தனர் அப்படிங்கிறார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 14 8வது ஸ்லோகம் பார்க்கலாம். சதவர்ஷமதவ்யதீத்ய சோயம் நவகன்யா சமவாப்ய தன்யரூபாः வனமானசபூத்யதோபி காந்தா ஹிதகிருத்வஜ்ஜன நோத்சுகோன்யவாசீத். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். அவர் அந்த விமானத்தில் அப்படியே 100 வருஷம் கழிச்சார். அதுக்கப்புறம் 9 பெண் குழந்தைகளை தேவகூதி பெற்றெடுத்தாள். 10வது கருவுற்றாள். அதுக்கப்புறம் கர்தமர் காட்டிற்கு சென்று மீண்டும் தவம் புரிய எண்ணினார். ஆனால் காட்டிற்கு செல்ல மனம் தயாரான போதிலும் மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்ற குருவாயூரப்பா உன்னுடைய அவதாரத்தை காண வேண்டி அங்கேயே தங்கிவிட்டார். பகவான் 10வதாக சொன்னாரா இல்லையா, தானே கபில வாசுதேவராக பிறப்பேன்னு. அதுக்காக அவர் பகவானை தரிசிச்சுட்டு போகலாம் அப்படின்னு அங்கேயே தங்கிட்டார் அப்படிங்கிறார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 14 9வது ஸ்லோகம் பார்க்கலாம். நிஜபர்திருகிரா பவன் நிஷேவா நிரதாய மத தேவ தேவஹூத்யாம் கபிலஸ்வமஜாயதா ஜனானாம் பிரதயுஷ்யன் பரமாத்ம தத்துவ வித்யாம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். கணவனோட சொன்னபடி குருவாயூரப்பா உன்னிடத்துலேயே தியானம் செய்த தேவகூத்தியினிடத்துல அதுக்கப்புறம் தேவனான நீ கபிலவாசு தேவனாக அவதரித்தாய். எதற்கு? எல்லா ஜனங்களும் பரமார்த்த தத்துவத்தை, அதாவது உண்மையான ஞானத்தை வெளிப்படுத்த நீ கபிலராக தோன்றினாய். என்ன எல்லாருக்கும் உபதேசிக்கணும் இல்லையா, அதுக்காக நீயே கபிலவாசு தேவனாக தோன்றினாய் அப்படிங்கிறார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 14 10வது ஸ்லோகம். வனமேயுஷி கர்தமே பிரசன்னே மத சர்வஸ்வம் முபாதிஷன் ஜனன்யை கபிலாத்மக வாயு மந்திரேஷ த்வரிதம் த்வம் பரிபாஹி மாம் கதௌகாத். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். குருவாயூரப்பா நீ கபில வாசுதேவ அவதரித்தாய். மனம் நல்ல மகிழ்ச்சி அடைந்தது. என்ன பண்ண கர்தம பிரஜாபதி உன்னை பிரதர்ஷனம் செய்து விட்டு காட்டிற்கு சென்று விட்டார். இளமை பருவம் வந்ததும் நீ என்ன பண்ண, கபிலரான நீ உன்னுடைய தாயான தேவகூதிக்கு உபதேசம் செய்தாய். சாங்கிய யோகம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உபதேசம் பண்ண. தேவகூதி ஞானம் பெற ஆசைப்பட்டு கர்தமரிடம் முதல்ல கேட்டா. அப்போ கர்தமர் என்ன சொன்னார், மகனான கபிலருடைய உபதேசம் பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார் இல்லையா. அதனால இப்போ கபிலர் பகவான் அவதாரம் ஆதலால் அவரிடம் உபதேசம் பெற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு கர்தமர் நினைச்சார். குருவாயூரப்பா கபில வாசுதேவனாக நீ தாய்க்கு உபதேசம் செய்தாய். அதுதான் கபிலோபதேசம். கபிலராக தோன்றியவனே குருவாயூரப்பனே, என் வியாதி கூட்டங்களிலிருந்து விரைவாக நீ எனக்கு போக்கி காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்.